கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி நடந்து வருகிறது. பரப்புரை கூட்டங்களுக்கான நெறிமுறைகள் குறித்து ஆலோசனை நடந்து வருகிறது. அரசியல் கட்சிகளின் பரப்புரை பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தலைவர்களின் ரோட் ஷோ நிகழ்வுகள் கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடந்து வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக தமிழக அரசுடைய மூத்த அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், ரகுபதி ஆகிய 3 அமைச்சர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலாளர் முருகானந்தம், அதே போல டிஜிபி பொறுப்பு டிஜிபி இருக்கக்கூடிய வெங்கட்ராமன், அதே போல சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் உள்ளிட்ட உயர் காவல் அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் 12 இருக்கின்றன. தேசிய கட்சிகள் 6, அதே போல மாநில கட்சிகள் 6 உள்ளிட்ட தேசிய இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் சட்டமன்றத்திலும் எம்பிக்களாகவும் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதே போல மக்கள் நீதி மையம் MP இருக்கிறதுனால அந்த கட்சியை சேர்ந்த மௌரியா உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை திமுக சார்பில் RS பாரதி, இளங்கோ வந்திருக்கிறார்கள். அதிமுக சார்பில் ஜெயக்குமார் மற்றும் இன்பதுரை வந்திருக்கிறார்கள். CPM கட்சி சார்பாக நாகை மாலி பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சிந்தனை செல்வன் பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறுத்தவரை முக்கியமான விவாதங்கள் வைக்கப்பட இருக்கின்றன. இதுல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பெரிய இடத்த நெடுஞ்சாலைகளில் எப்படி கூட்டம் அனுமதிக்க கூடாது என்பன போன்ற விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, குறிப்பாக காற்றோட்டமான இடம், பொதுமக்களுக்கு குறிப்பாக போக்குவரத்திற்கு பாதிப்பு இல்லாமல் இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான அனுமதி கொடுப்பது போன்ற விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களும் 10 நிமிடங்கள் பேசுவார்கள் என்று தெரிகிறது. அதற்கு பிறகு இந்த ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுல தமிழக அரசு 10 நாட்களுக்குள் SOP வகுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதங்களை எடுத்து வைக்கும் என்று சொல்லப்படுகிறது. தமிழக அரசுடைய அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்கள் உள்ளிட்டோரும் பெரும்பாலும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக அரசுடைய கூடுதல் ரவீந்திரநாத் உள்ளிட்டோரும், ரவீந்திரன் உள்ளிட்ட உயர் வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து உயர்நீதிமன்றத்தில் மனுவாக தமிழக அரசு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறது.